டபுள் லேயர் ஃபில்டர் நெட் இல்லாமல் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக ஆர்டிமியை எடுக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆர்டிமியை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பாட்டில், மோட்டார், வேறு பில்ஸு, ராக் சால்ட் தேவைப்படும். ராக் சால்ட் முதல்ல நம்ம வாட்டர் பாட்டிலில் போட்டுட்டு அப்புறம் ஒரு 1.5 லிட்டர்ஸ் தண்ணி போடணும். தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் மோட்டரை கனெக்ட் பண்ணி செட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஆர்டிமியா கேப்சூல்ஸ் இது கடைகளில் அக்வேரியமில் போய் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று 10 ரூபா இல்லை 15 ரூபா ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் 24 ஹவர்ஸ் கழிஞ்சு பார்த்தோம்னா நம்மளோட ஆர்டிமியா எல்லாம் இப்படி தான் ஹேட்ச் ஆகிருக்கும். இப்படி ஹேட்ச் ஆகிருக்க ஆர்டிமியாவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டில் செட்டப் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் பாருங்கள், 2 லிட்டர்ஸ் பாட்டிலில் கீழே நம்மளோட ஏர் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்ல நம்ம அக்வேரியமில், அந்த பபிள்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறத நான் கீழே ஃபிட் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டிலில் நம்ம ஹேட்ச் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து ஊற்றியாச்சு. ஊற்றின அப்புறம் பாருங்கள், ஆர்டிபிஐ மட்டும் கீழே ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. அதோட ஷெல்ஸ் எல்லாமே மேலே போய் செட்டில் ஆகிருக்கு பாருங்கள். அப்புறம் இந்த வால்வை நம்ம லூஸ் பண்ணியாச்சுன்னா அது அப்படியே ஃபில்டர் ஆனது எல்லாமே நமக்கு நம்மளோட கண்டெய்னரில் வந்துடும். இது எவ்வளோ கிளியராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு ஷெல்ஸ் இருக்காது. நம்ம டபுள் லேயர் ஆர்டிமியா நெட்டை யூஸ் பண்ணால் கூட இவ்வளோ கிளியராக வராது. அந்த மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட்டை. ஓகே, பாய்.